Hello everyone, this is Anthea. இன்னைக்கு நம்ம chapter 2 numbers and sequences பார்க்க போறோம். இந்த chapter நம்ம 3 parts-ஆ பார்ப்போம். இன்னைக்கு part 1ல introduction, Euclid's division, fundamental theorem of arithmetic and modular arithmetic பார்ப்போம். Exercise 2.1, 2.2 and 2.3ல இருக்கிற some problems-உம் solve பண்ணுவோம். நம்ம chapter ஒரு சின்ன factல start ஆகுது. 25,000 years ago வாழ்ந்த human beings லெபாம்போ ஷாகோ போன்ஸ்ல நாட்சஸ் கிரியேட் பண்ணி அதை கவுண்டிங் டூலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டூலை வச்சு அவங்க லூனா கேலண்டர் கிரியேட் பண்ணி மூனோட ஃபேஸஸை வச்சு சீசன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்களாம். இப்படி போன்ஸை கூட அவங்க பயங்கரமா ஒரு கவுண்டிங் டூலா மாத்திருக்காங்க. இதுன்னு இல்லை, இந்த யூனிவர்ஸ்ல நிறைய விஷயத்துல வந்து நம்பர்ஸோட பேட்டர்ன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. சன்ஃப்ளவர்ல இருக்கிற சீட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்க பேட்டர்ன்ல ஸ்டார்ட் ஆகி சோலார் சிஸ்டம்ல பிளானட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்க பேட்டர்ன் வரைக்கும் நம்பர்ஸோட மிஸ்ட்ரி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. Euclid's division lemma, let a and b be any two positive integers. இதுல வந்து a வந்து b விட greater-ஆ இருக்குன்னு assume பண்ணிக்கிறோம். Then there exist unique integers q and r such that a is equal to bq plus r and 0 is less than equal to r less than b. அதாவது a and b ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நம்ம a b ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோஷன்ட் q and ரிமைண்டர் r கிடைக்கும். அதை வந்து நம்ம a is equal to bq plus r ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் r வந்து இட் will lie between 0 and b வேல்யூ. b-யை தாண்டி அது போச்சுன்னா கோஷன்ட் வந்து இன்னொரு நம்பரால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா அது b-க்குள்ள தான் இருக்கும். அண்ட் அது 0 கூட வேல்யூ எடுத்துக்கலாம். அதனால தான் it is either less than or equal to, greater than or equal to 0. ஸோ இதுதான் r ஓட இன்டர்வல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 12-ஐ 5-ஆல டிவைட் பண்ண போறோம்னா அதோட கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 12 is equal to 5 into 2 plus 2 நம்ம எழுதலாம். ஸோ 5 into 2 10 plus 2 வந்து நமக்கு 12 கிடைச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த டிவைசர் அப்படின்றாங்க. அதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆர் இஸ் லெஸ் தேன் பின்னு நான் சொன்னதுக்கு அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த டிவைசர். இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. ஸோ பி டிவைட்ஸ் ஏ. ரிமைண்டர் 0-ஆக இருக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. ரிமைண்டர் 0-ஆக இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிவைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டிவிடெண்ட்டை டிவைஸை டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். Conversely, if b divides a, then a is equal to bq. இப்போ வந்து exercise 2.1ல இருந்து ஒரு problem பார்ப்போம். இது second problem. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. மொத்தம் 532 pots இருக்கு நம்ம கிட்ட. நம்ம வந்து each rowல 21 pots தான் வைக்கணும். ஒரு rowல 21, next rowல 21 அப்படின்னு 21 rows 21 pots இருக்கிற ரோஸா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா என்ன பண்ண போறோம், 532ல 21ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 53-ஐ 21ஆல டிவைட் பண்ணா கோஷன் 2, ரிமைண்டர் வந்து கோஷன் 2, ஸோ இங்க 42 வரும். 21 2s are 42, ரிமைண்டர் 11 இருக்கும். அப்புறம் 2-ஐ நம்ம கீழே இருக்கிறோம். ஸோ இதை வந்து 21ஆல டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் போகும். 105, ரிமைண்டர் 7 இருக்கு. ஸோ கோஷன் 25 அண்ட் ரிமைண்டர் வந்து 7. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 532 is equal to 21 into quotient plus reminder 25 plus 7. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து 25. quotient தான் நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். ரிமைண்டர் வந்து நம்மளோட flower pots, மிச்சம் இருக்கிற flower pots வந்து நம்பர் 7. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்ப்போம். a and b டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா இருந்துச்சுன்னா நம்ம b a-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு ரிமைண்டர், ஏதோ ஒரு கோஷன் கிடைக்கும். அதை q and r-ன்னு எடுத்துப்போம். அப்போ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், a is equal to bq plus r-ன்னு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா every common divisor of a and b will be a common divisor of b and r-ன்னு சொல்றாங்க. இதை நம்ம highest common factor எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சு பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா r lies between 0 and b.
ரிமைண்டர் வந்து எதர் ஜீரோல இருந்து பிக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். பிக்கு மேல இருக்க வேல்யூஸ் வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுத்துச்சுன்னா கோஷன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மீனிங் ஒரு யூனிட்டால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆரோட லிமிட் இதுதான், கியூ கோஷன்ட் ஆர் ரிமைண்டர். இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆர் நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா பி தான் நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்படி ஆர் 0வா இல்லாம வேற ஏதோ ஒரு நம்பரா இருக்குன்னா நம்ம மறுபடியும் பியை ஆரால டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்றப்போ நமக்கு ஏதோ ஒரு கோஷன்ட் ஏதோ ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அது நம்ம Q1 R1 எடுத்துப்போம். அப்போ B is equal to RQ1 plus R1. மறுபடியும் R1 0 ஆயிடுச்சுன்னா நம்ம R HCF எடுத்து அதோட முடிச்சுக்கலாம். பட் அப்படி ஆகாம R1 வேற ஏதோ வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் R divided by R1 பண்ணணும். ஸோ இப்படி இந்த அல்காரிதம் கண்டினியூ ஆகும். 0 வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஷன் நமக்கு 0 கிடைச்சிரும். அதோட அல்காரிதம் டெர்மினேட் ஆகிடும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை a, b. இப்படி பிரேசஸ்குள்ள a, bயோட நம்ம டினோட் பண்ணுறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் GCD. இப்போ நம்ம 2.1ல இருக்கிற ப்ராப்ளம் 6 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். Use Euclid's division algorithm to find the highest common factor HCF of 340 and 412. இதில் வந்து நம்ம 412 340ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணால் கோஷன்ட் 1 அண்ட் ரிமைண்டர் 72 கிடைக்குது. அதை நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரிமைண்டர் 0வா இல்லாததுனால நம்ம மறுபடியும் 340யை 72ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் கோஷன்ட் 4 அண்ட் ரிமைண்டர் 52 கிடைக்குது. இப்போவும் நமக்கு ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ 72 divided by 52 பண்ணணும். அப்படி பண்ணால் கோஷன்ட் 1 அண்ட் ரிமைண்டர் 20. மறுபடியும் 52 divided by 20 வந்து கோஷன்ட் 2 அண்ட் ரிமைண்டர் 12 0 ஆகாததுனால மறுபடியும் 20 divided by 12 பண்ணணும். அப்படி பண்ணால் கோஷன்ட் 1 அண்ட் ரிமைண்டர் 8. ரிமைண்டர் 0 ஆகாததுனால மறுபடியும் 12 divided by 8 பண்ணணும். அப்போ வந்து கோஷன்ட் 1 ரிமைண்டர் 4 வரும். மறுபடியும் 8 அண்ட் 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து கோஷன்ட் 2 அண்ட் ரிமைண்டர் 0 கடைசியில் கிடச்சிருச்சு. அப்படி கிடைச்சிட்டுக்கு அப்புறமேட்டு இந்த லாஸ்ட் டிவைசர் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக எடுத்துக்கணும். இந்த கேஸில் 4 தான் ஹையஸ்ட் ஃபேக்டர். நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா என்னன்னு பார்ப்போம். Every natural number except 1 can be factorized as a product of primes, and this factorization is unique except for the order in which the prime factors are written. எந்த நேச்சுரல் நம்பர் இருந்தாலும் 1 தவிர எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே போகும்போது கடைசியில் நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பருக்கு இந்த செட் வந்து யூனிக்காக இருக்கும். வேற ஒரு நம்பர் எடுத்தால் அதோட ப்ரைம் செட் அதுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ இதை தான் இந்த தியரம்னு சொல்லியிருக்காங்க. இதையே வந்து இன்னொரு வேர்ட்ஸில் எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்லி as the product of power of primes is called fundamental theorem of arithmetic அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த செட் ஆஃப் ப்ரைம்ஸில் வந்து 4 3s 2 2s இருக்கலாம். ஸோ 2 to the power 2 3 to the power 4 நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் அவங்க ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு பெட்டராக புரியும். எக்ஸசைஸ் 2.2ல இது 5th ப்ராப்ளம். இங்கே வந்து 4 ப்ரைம் பவர்ஸோட ப்ராடக்டாக வந்து 1,13,400 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பி வேல்யூஸ்லாம் ப்ரைம், P1 P2 P3 P4லாம் ப்ரைம்ஸு, X1 X2 X3 X4லாம் அதோட பவர்ஸு. இதை வந்து இந்த நம்பர் 1,13,400 நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ அதை எழுதிக்கிறோம். நமக்கு இது இந்த ஃபேக்டரைசேஷனில் ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த பக்கம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2ல் ஆரம்பிப்போம். ஈவன் நம்பராக இருக்கிறனால கண்டிப்பாக 2ல் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோன்னா நமக்கு 56,700 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 28,350 கிடைக்குது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 14,175 கிடைக்குது. இது ஆட் நம்பராக இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 ட்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து 4,725 கிடைக்குது. 4,725 கிடைக்குது. மறுபடியும் 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். 1,575. மறுபடியும் 3 ட்ரை பண்ணால் 525. மறுபடியும் 3 ட்ரை பண்ணால் 175. மறுபடியும் 3ஆல் நம்ம இப்போ ட்ரை பண்ணோன்னா நமக்கு இது வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து 2ஆலையும் பண்ண முடியாது, பிகாஸ் ஈவனாக இல்லை. ஸோ 5 ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் டிஜிட்ஸ் 5 or 0 வந்தால் நமக்கு கண்டிப்பாக 5ல் டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட 5 ட்ரை பண்ணலாம்.
ஸோ நான் 5 ட்ரை பண்ணி பார்த்தேன்னா 35 கிடைக்குது. மறுபடியும் 5 ட்ரை பண்ண போது 7 கிடைக்குது. ஸோ 3 2s 4 3s 2 5s அண்ட் ஒரு 7 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 to the power 3 3 to the power 4 5 to the power 2 and 7 to the power 1 நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ P1 is equal to 2, P2 is equal to 3, P3 is equal to 5 and P4 is equal to 7. X1 is equal to P1 ஓட power which is 3, X2 is equal to P2 ஓட power which is 4, X3 is equal to 2 and X4 is equal to 1. இதில் வந்து P1 P2 வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டே 3 வந்து வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணி எனக்கு வந்து 3 to the power 4 வந்து P1 கிடைக்கலாம் அண்ட் 2 வந்து P2 கிடைச்சிருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இது பட் இந்த சேம் செட்ஸ் ஆஃப் ப்ரைம் தான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த தியரம். இப்போ நம்ம அந்த தியரம் வச்சு 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். P ஒரு ப்ரைம் நம்பர் நம்ம எடுத்துப்போம். P வந்து A இன்ட்டு பின்ற ஒரு ப்ராடக்ட்டை டிவைட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா P எய்தர் A இல்லைனா Bயை தனியாக கண்டிப்பாக டிவைட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். இதுவே ஒரு காம்போசிட் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னன்ற ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அது வந்து A cross Bன்ற ப்ராடக்ட்டை டிவைட் பண்ணுச்சுன்னா அது தனியாக அந்த டேர்ம்ஸை வந்து டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏயவோ பியவோ தனியாக டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 6 divides 4 into 3. 6 வந்து 4 into 3 12 கண்டிப்பாக டிவைட் பண்ணும். பட் தனியாக பார்த்தோம்னா 6 does not divide 4ஐயும் டிவைட் பண்ணாது 3வும் டிவைட் பண்ணாது. பட் இதுவே ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கோங்க. 2 எடுத்துப்போம். 2 divides 4 into 3 12. அதே மாதிரி தனியாக செக் பண்ணால் 2 வந்து 4 டிவைட் பண்ணுது ஆனால் 3 டிவைட் பண்ணாது. பட் அட்லீஸ்ட் 1 ஆச்சு டிவைட் ஆகுதுல்ல. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.2லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது 7th ப்ராப்ளம். Find the greatest number containing 6 digits which is exactly divisible by 24, 15 and 36. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு 5 3 2 and 2 3 கிடைச்சிருக்கு. எக்ஸ்பிரஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 316 நம்பர் கிடைக்குது. இப்போ நமக்கு இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துப்போம். அது வந்து 9,99,999. இதுக்கு ஒரு டிஜிட் ஆட் பண்ணோம்னா லைக் நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் 7 டிஜிட் நம்பர் ஆகிடும். இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஸோ இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சு 360ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு கோஷன்ட் 277 அண்ட் ரிமைண்டர் வந்து 279 கிடைக்குது. ஸோ 279 அதாவது 9,99,999க்கு 279 நம்பர்ஸ் முன்னாடி இருக்கிற நம்பர் தான் greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15 and 36. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 9,99,999லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு 9,99,720 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ரிக்வயர்ட் ஆன்சர். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், மாடுலர் அரித்மெட்டிக். மாடுலர் அரித்மெட்டிக்கோட கான்செப்ட் என்னன்னா நம்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சுற்றிட்டே போய்கிட்டு இருக்கும். அதை தாண்டி அது போகாது, அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாக் எடுத்துக்கிட்டோன்னா அது 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் ரீச் ஆன அப்புறம் 12 ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து 13 ப்ராக்ரஸ் ஆகாமல் மறுபடியும் 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12 தாண்டி போகாமல் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. இதுதான் வந்து மாடுலர் அரித்மெட்டிக் பின்னாடி இருக்க பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் மாடுலர்னா என்னன்னு பார்ப்போம். கான்ஃபரன்ஸ் மாடுலர்லாம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டரோட பாசிபிலிட்டிஸ் வந்து 0 to n-1 தான் இருக்க முடியும்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம். ஸோ நம்ம கான்ஃபரன்ஸ் மாடலை பற்றி பேசும்போது நம்ம அந்த ரிமைண்டர்ஸை தான் ஆன்சர்ஸாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வல் டிவிஷனில் நமக்கு கோஷன்ட் தான் வந்து ஆன்சராக இருக்கும். பட் கான்ஃபரன்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது வந்து ரிமைண்டர்ஸை பற்றி இருக்கும். கனெக்டிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக். m and n வந்து 2 இன்டீஜர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன m-ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இட் ஆஸ் n is equal to m cube plus r நம்ம வந்து n is congruent to r modulo m அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அப்படி சொல்லலாம் நம்ம இப்போ பார்ப்போம். n is equal to m cube plus r நம்ம கிட்ட இருக்கு. இப்போ n r இந்த பக்கம் வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா
n minus r is equal to mq. அதாவது என்னோட டிவிடெண்ட்ல நான் ரிமைண்டரை மைனஸ் பண்ணி ஒரு mqவால் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் n minus r is equal to mq. அப்படி டிவைட் பண்ணி கொண்டு வரக்கூடிய நம்பரா வரும்போது ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இந்த கான்குரன்சி பக்கத்தில் வர்றது நம்மளோட ரிமைண்டர் தான். ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ n minus r வந்து when divided by m ரிமைண்டர் 0. ஸோ n minus r is congruent to 0 mod m. அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ r மறுபடியும் இந்த பக்கம் போட்டுட்டோம்னா n is congruent to r mod m. ஸோ பேசிக்காக இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது n தான் நம்ம டிவிடெண்ட், r ரிமைண்டர், நம்ம டிவைசர் வந்து mod m இருக்கும். ஸோ n is equal to mq plus r வந்து n is congruent to r mod m நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். மாடுலோ ஆப்ரேஷன்ஸ் நமக்கு எப்படி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி மாடுலோக்கும் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஏபிசிடின்னு நம்ம கிட்ட 4 இன்டீஜர்ஸ் இருக்கு அண்ட் m ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. such that if a is congruent to b mod m and c is congruent to d mod m, then a plus c is congruent to b plus d mod m, a minus c is congruent to b minus d mod m, and a into c is congruent to b into d mod m. அதாவது 4 இன்டீஜர்ஸ்க்குள்ள bயும் aவும் bயும் கான்குரண்டா இருக்கு mod mல, அதே மாதிரி cயும் dயும் கான்குரண்டா இருக்கு. அப்போ நான் a and c ஆட் பண்ணா b plus d, அது வந்து b plus d mod m ஓட கான்குரண்டா இருக்கும். அதே மாதிரி அதை சப்ராக்ட் பண்ணாலும் அதே மாதிரி சேம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மல்டிப்ளை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம மாடுலர் அரித்மெட்டிக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இது வந்து எக்ஸசைஸ் 2.3ல இருக்கிற ப்ராப்ளம் 1, 5 and 9. First problem, find the least positive value of x such that 71 is congruent to x mod 8. இப்போ இந்த கான்குரன்ஸ் மாடுலோ ஃபார்மேட்ல இருக்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஈக்குவேஷனா மாத்தணும்னா 71 is equal to 8n plus x அந்த பக்கம் minus x போயிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அர்த்தம் என்னன்னா 71 minus x is a multiple of 8n. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 71 8 டேபிள்ல எப்போ போகும்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா 8 8s are 64, 8 9s 72 தான் இருக்கு. ஸோ 71 இல்லை. ஸோ 71 கீழே இருக்கிற இமீடியட் வேல்யூ வந்து 64 தான். ஸோ 64க்கும் 71க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ 71 minus 7 பண்ணால் 64 கிடைக்குது, which is a multiple of 8. ஸோ நம்ம required x value வந்து 7. 7 is the least positive value of x. இப்போ நம்ம 96 is congruent to x by 7 mod 5 னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதை வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு எழுதணும்னா 96 is equal to 5n plus x by 7. x by 7 இந்த பக்கம் நெகட்டிவாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா 96 minus x by 7 is a multiple of 5n பார்க்குறோம், multiple of 5ன்னு பார்க்குறோம். ஸோ 5 டேபிளில் 96 எப்போ போகும்னு பார்த்தா 96 போகாது, 95 போகும், இல்லைனா 100 போகும். ஸோ நமக்கு இமீடியட் லீஸ்ட் வேல்யூ லைக் லெஸர் வேல்யூ வந்து 95. அப்போது அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 1. அப்போது 96 minus 1 is a multiple of 5. minus 1க்கு பதிலாக இங்கே x by 7 இருக்கு. எப்போ x by 7 1ஆ மாறும்னா 7 divided by 7 இருக்கும்போது 1 ஆகும். ஸோ x value is 7. ஸோ நம்மளுக்கு தேவையான least positive value of x is 7. இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? 7 AM அப்புறம் 100 hours தாண்டிச்சுன்னா டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து t plus n is congruent to f mod 24 நம்ம எடுத்துக்கிறோம். why mod 24னா ஒரு டேல இருக்கிற டைம் வந்து 24 hours தான். ஸோ 24 ஹார்ஸ்க்குள்ளே தான் சுற்றிட்டே இருக்கும். எப்படி நம்ம கிளாக்ல வந்து 12 சுற்றிட்டே இருக்கும், அப்படி ஒரு வாட்டி 12 தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட் ஹார் போகும், பட் அப்போ கூட 12 தான் சுற்றிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தோம். சிமிலர்லி டேஸ்க்கும் அதே மாதிரி தான். டேஸில் 24 ஹார்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 24 ஹார் ஒன்று கம்ப்ளீட் ஆனால் கூட அது மறுபடியும் நெக்ஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் ஹாருக்கு தான் போமே தவிர 23 24 அப்படி கண்டினியூ 25 26ன்னு கண்டினியூ ஆகுறது இல்லை. ஸோ அதனால் mod 24 எடுத்திருக்கோம். இதில் t கரண்ட் டைம், n நம்பர் ஆஃப் ஹார்ஸ், f வந்து ஃபியூச்சர் டைம். இதில் நமக்கு கரண்ட் டைம் அண்ட் number of hours கொடுத்திருக்காங்க. number of hours 100, current time is 7. so 100 plus 7 is congruent to f mod 24. அப்போ f இந்த பக்கம் வந்துச்சுன்னா 107 minus 4 is divisible by 24.
நம்ம வந்து இப்போ 24 வந்து 107 வந்து 24 டேபிளில் எப்போ போகுதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா 107 போகாது, பட் 96 போகும். ஸோ 107க்கும் 96க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 11. அப்போ 107 minus 11 which is equal to 96 is divisible by 24. அப்போ f is equal to 11. நம்ம required time வந்து 11 am. Find the remainder when 2 to the power 81 is divided by 17. 2 to the power 81 வந்து 17 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெஸர் வேல்யூ ஆஃப் அந்த பவர் எடுத்துக்க போறோம். அதுக்கு 2 to the power 4 எடுத்துக்கலாம், எனி பவர் எடுத்துக்கலாம், நம்ம 4 எடுத்திருக்கோம். ஸோ 16 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 to the power 4 16னா 16 வந்து 17 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு -1 கிடைக்கும். ஸோ 16 is equal to -1 mod 7. இதையே வந்து 2 to the power 4 வந்து நம்ம multiplied by 20 பண்ணும்போது நமக்கு 2 to the power 80 கிடைக்குது. ஸோ 2 to the power 4 multiplied by 20 வந்து 2 to the power 80. அப்போ அதே மாதிரி இந்த ரிமைண்டருக்குல -1ஐயும் நம்ம to the power 20 பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு +1 கிடைக்கும். பட் 2 to the power 81 நமக்கு வேணும். ஸோ இன்னொரு வாட்டி பவரை இன்னும் ஒரு 2 ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால மல்டிப்ளை பை 2 பண்ணுறோம். 2 to the power 81 into 2 தான் வந்து 2 to the power 80 into 2 is equal to 2 to the power 81. அதனால இன்னொரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ரிமைண்டர் 1 இருக்குல்ல, அதையும் இன்னொரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரிக்வயர்ட் ரிமைண்டர். ஸோ 2 to the power 81 17 ஆல் டிவைட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ரிமைண்டர். 2 தான் நமக்கு ரிமைண்டர். இந்த வீடியோவில் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, டிவிஷன் அல்காரிதம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக் பார்த்தோம். இது கூட எக்ஸசைஸ் 2.1, 2.2, 2.3லேருந்து சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணி கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.